Students, welcome to Crack NEET Biology. In the video, NEET previous year questions from inheritance of two genes பார்க்க போறோம். Inheritance of one gene ல இருந்து கேட்டிருந்த NEET previous year questions எல்லாமே நான் already ஒரு video post பண்ணிருக்கேன். Refer பண்ணிக்கோங்க. So this topic, inheritance of two genes, is from class 12, chapter 4, principles of inheritance and variation. Okay. So the first question NEET 2025 ல கேட்டிருக்காங்க. Genes R and Y follow independent assortment. அதாவது seed shape and color it assort independently. Okay. If RR and YY produce round yellow seeds, so இது dominant, and RRYY produce wrinkled green seeds. So இது வந்து recessive. And what will be the phenotypic ratio of the F2 generation? இது வந்து உங்களுக்கு புக்ல இருந்து டைரக்டா கேட்டிருக்க கொஸ்டின். Law of independent assortmentல நீங்க இந்த பிக்சர் பார்த்திருப்பீங்க. So நம்ம வந்து round yellow wrinkled green. So இந்த மாதிரி ஜீனோடைப் இருக்கிறத நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு F1 ஜெனரேஷன்ல நமக்கு ரவுண்ட் எல்லோ தான் கிடைக்கும். ஏன்னா ரவுண்ட் எல்லோ டாமினன்ட்ன்றதுனால. வேற ஜீனோடைப் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கிடைக்கும். ஓகே, சோ இதுல நம்ம புன்னட் ஸ்கொயர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு ரவுண்ட் எல்லோ 9, ரவுண்ட் கிரீன் 3, wrinkled yellow 3 and wrinkled green 1. So the answer will be phenotypic ratio 9:3:3:1 is the correct answer. This is a direct question. Then when a tall pea plant with round seeds was selfed, it produced the progeny of tall plants with round seeds and tall plants with wrinkled seeds. Okay, so இதுல பாத்தீங்கன்னா tallன்றது dominant character, roundன்றது dominant character. Tall plant round seeds dominant character, whereas dwarf plant wrinkled seeds recessive character. இந்த progeny-ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே tall plants தான். அப்போ ஜீனோடைப் எப்படி இருக்க முடியும்? கேபிட்டல் டியா இருந்தாதான் நமக்கு புரோஜனில டால் பிளான்ஸ் மட்டுமே கிடைக்கும். ஓகே, வேற சீட் ஷேப் பாத்தீங்கன்னா ரவுண்ட் wrinkled ரெண்டுமே கிடைச்சிருக்கு. அப்போ கேபிட்டல் ஆரும் இருக்கணும், ஸ்மால் ஆரும் இருக்கணும். அப்பதான் ரவுண்ட் சீட்ஸ் wrinkled சீட்ஸ் ரெண்டுமே பாசிபிள். ஸோ த ஆன்சர் வில் பி கேபிட்டல் டி, கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர். ஸோ இது நீங்க கிராஸ் செக் பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து கிராஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ தி கேமெட்ஸ் இப்படி கிடைக்கும். அண்ட் ஸோ இதை வந்து நீங்க கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு டால் பிளான்ட் ரவுண்ட் சீட்ஸ் வந்து 3 phenotypic ரேஷியோ கிடைக்கும். வேறஸ் டால் பிளான்ட் wrinkled சீட்ஸ் ஒன்று கிடைக்கும். அப்போ நமக்கு டால் பிளான்ட்ஸ் வித் ரவுண்ட் சீட்ஸ் அண்ட் டால் பிளான்ட்ஸ் வித் wrinkled சீட்ஸ் ரெண்டுமே வந்து ப்ரோஜெனியா கிடைக்கணும்னா the parent plant must be parent plant ஓட ஜீனோடைப் must be capital T, capital R, small r. Okay, so the option D is the correct answer. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க மத்ததையும் கிராஸ் கூட பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டி தான் வந்து கரெக்ட் ஆன்சரா வரும். தென் third question is, a certain plant homozygous for yellow seeds and red flowers was crossed with a plant homozygous for green seeds and white flowers. So இங்க yellow seeds and red flowers ன்றது dominant character, whereas green seeds, white flowers ன்றது recessive character. Okay, so இதுல homozygous அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நாலுமே வந்து கேபிட்டல் லெட்டரா தான் இருக்கும். கேபிட்டல் டாமினன்ட் நாலுமே கேபிட்டலா தான் இருக்கும். whereas இது plant homozygous for green seeds and white flowers, homozygous ன்னு கொடுத்துட்டதுனால இது நாலுமே ஸ்மாலா தான் இருக்க முடியும். ஓகே, பேரண்டல் ஜீனோடைப். இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க F1 plants had yellow seeds and pink flowers அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ yellow seeds and pink flowers. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லோட கிரீனோட எல்லோ வந்து கம்ப்ளீட்டா டாமினண்டா இருக்கு. அதான் நமக்கு F1 ஜெனரேஷன்ல எல்லோ டாமினன்ட் கேரக்டர் கிடைச்சிருச்சு. ஓகே, வேறஸ் இந்த ஃபிளவர் கலர் பாத்தீங்கன்னா ரெட் ஃபிளவர், ஒயிட் ஃபிளவர், இது வந்து இட் ஃபாலோட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஏன்னா நமக்கு ரெட் ஒயிட் ரெண்டுமே கிடைக்காம நியூவா ஒரு பிங்க் கலர் கிடைச்சிருக்கு. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல நம்ம இது படிச்சிருக்கோம், ஸ்னாப் டிராகன் பிளான்ட்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எல்லோ சீட்ஸ், பிங்க் ஃபிளவர்ஸ் நமக்கு F1 ஜெனரேஷன்ல கிடைச்சிருக்கு. ஓகே, so இது உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க yellow seeds, pink plants னு. so the F1 plants were selfed to get F2 progeny. அப்போ இங்க கிடைச்ச இந்த F1 plants நம்ம செல்ஃபிங் பண்ணும்போது நமக்கு F2 progeny கிடைக்கும். So assuming independent assortment of the two characters, how many phenotypic categories are expected for these characters in the so how many phenotypic categories are expected for these characters in the F2 generation? Okay, so Punnett square construct பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நம்ம பேரண்டல் ஜீனோடைப் எப்படி இருக்கும், இதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர். அப்பதான் எல்லோ சீட்ஸ், பிங்க் ஃபிளவர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, இது கொஸ்டின்லயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து செல்ஃபிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜீனோடைப், ஸோ என்னென்ன கேமெட்ஸ் இருக்கும், கேபிட்டல் ஒய், ஸ்மால், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர்,
ஸ்மால் y கேபிட்டல் ஆர் ஸ்மால் y ஸ்மால் ஆர் 4 கேமெட்ஸ் கிடைக்கும். ஒன்னு மேல் கேமெட்ஸ், ஒன்னு ஃபீமேல் கேமெட்ஸ். ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் நம்ம புன்னட் ஸ்கொயர்ல கிராஸ் பண்ணும்போது நமக்கு 6 phenotypic கேட்டகரிஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து ரெட் எல்லோ ரெட் கிடைக்கும், எல்லோ பிங்க் கிடைக்கும், அண்ட் எல்லோ ஒயிட் கிடைக்கும். அதே மாதிரி கிரீன் ரெட், கிரீன் பிங்க், கிரீன் ஒயிட். ஓகே, டோட்டலி 6 phenotypic கேட்டகரிஸ் கிடைக்கும். இது உங்களுக்கு பாக்குறதுக்கு தான் டஃபா தெரியும். நீங்க வந்து இந்த புன்னட் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, சோ இதுல நீங்க இதெல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் என்னென்ன phenotypic கலர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்தாலே போதும். 6 phenotypic கேட்டகரிஸ். ஓகே, சோ the answer will be 6. Option D. Then match list 1 with list 2. Monohybrid cross என்ன வரும்? 3:1. நமக்கு 3:1 monohybrid cross phenotypic ratio கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் tall dwarf plant வச்சு கிராஸ் பண்ணும்போது. Then dihybrid cross 9:3:3:1. நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்தோம். Then incomplete dominance red white நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு பிங்க் கலர் கிடைக்கும். whereas F2 ஜெனரேஷன்ல நமக்கு red white pink மூணுமே கிடைக்கும். அப்போ 1:2 ரெட் வந்து 1 ரேஷியோல 2 ரேஷியோல பிங்க் அண்ட் 1 ரேஷியோல ஒயிட் கிடைக்கும். ஸோ அப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் 1:2, 2:1 and test cross 1:1. So the answer will be A3, B4, C2, D1. Okay. Then fifth question, frequency of recombination between gene pairs on same chromosome as a measure of distance between the genes to map their position on chromosome. So frequency of recombination on the same so between the gene pairs on the same chromosome அத வந்து measure of distance between the gene வச்சு அத யூஸ் பண்ணி அதோட அந்த ஜீனோட பொசிஷன்ல குரோமோசோம்ல மேப் பண்ணாங்க. சோ இத பண்ணது யாரு? சோ இத ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது யாரு? ஆல்ஃபிரட் ஸ்டர்டவென்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட். திஸ் क्वेश्चन இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ரெப்படிட்டிவா கேட்டிருக்காங்க. ஓகே, தென் given below are two statements. One is labeled as assertion and the other one is labeled as reason. Assertion: Mendel's law of independent assortment does not hold good for the genes that are located closely on the same chromosome. This is true. ஏன்னா closely linked genes வந்து it does not follow the Mendel's law of independent assortment. Okay, so linked genes on the same chromosome in law of Mendel's law of independent assortment follow பண்ணாது. So assertion வந்து correct. Reason: closely located genes assort independently. அப்படியே ஆப்போசிட்டா ராங்கா கொடுத்திருக்காங்க. ஏன்னா closely located genes does not assort independently ன்றதுதான் first assertion. So reason வந்து it's wrong. Okay, so answer option C, A is correct but R is not correct. Option C is the correct answer. Then the recombination frequency between the genes A and C is 5, B and C is 15, B and D is 9. Okay, so A and C 5 னு கொடுத்துட்டாங்க, C and B 15 னு கொடுத்துட்டாங்க, B and D 9 னு கொடுத்துட்டாங்க. क्वेश्चनலயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. Then A and B, so A and B 20 னு கொடுத்துட்டாங்க. So 5 plus 15 20. Then C and D 24. So C and D. So இது பாத்தீங்கன்னா 15 plus 9 24. இதுவும் உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. A and D. So A and D. இது வந்து இது எல்லாத்தையும் நம்ம 5 plus 15 plus 9 பண்ணோம்னா the answer will be 29. அதுவும் क्वेश्चनலயே உங்களுக்கு 29 னு கொடுத்துட்டாங்க. So what will be the sequence of these genes on a linear chromosome? The answer is very simple. A, C, B, D. அதுதான் வந்து sequence of these genes on the linear chromosome. Option D is the correct answer. Then the experimental verification of the chromosomal theory of inheritance was done by Thomas Hunt Morgan. Morgan is the correct answer. Option D. Then what map unit is adopted by the construction of genetic maps? So the answer is one person crossing over between the two linked genes. அதுதான் வந்து one map unit or centimorgan னு சொல்லுவோம். Okay, so the answer will be a unit of distance between genes on chromosome representing one person crossover. So option D is the correct answer. Then the frequency of recombination between the genes present on the same chromosome, அத வந்து is the measure of the distance between the gene வச்சு அந்த gene positionல chromosomeல gene position locate பண்ணது யாரு? ஆல்ரெடி இந்த question கேட்டிருந்தாங்க. Repetitive question. Alfred Sturtevant. Okay, it's an important question. Then the mechanism that causes a gene to move from one linkage group to another, இத வந்து translocation அப்படின்னு சொல்லுவோம். Okay, so the mechanism that causes a gene to move from one linkage group to another, translocation. இதுவும் repetitive question, it's important.
Then, in a test cross involving F1 dihybrid flies, more parental type offspring were produced than the recombinant type. This indicates ஏன்னா so ஏன் parental type அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது recombinant type விட கம்பேர் பண்ணும்போது அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டு ஜீனுமே வந்து க்ளோஸ்லி லொகேட்டட் ஜீனா இருக்கு. லிங்க்டு ஜீன்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு recombinant type வந்து கம்மியா so comparatively lower தான் produce ஆகும். So the answer will be the two genes are linked and present on the same chromosome. So linked gene இருக்கும்போது உங்களுக்கு recombinant type வந்து it will be less compared to the parent type. Okay, so அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. Option A is the correct answer. Then the term linkage was coined by T.H. Morgan, Thomas and Morgan. So term linkage coin பண்ணதும் Morgan தான், whereas experimental verification of law of independent assortment அத வந்து பண்ணதும் T.H. Morgan தான். Then the movement of a gene from one linkage group to another, translocation. So it's a repetitive question. Then, which of the following statements is not true of two genes that show 50% recombination frequency? அப்ப 50% recombination frequency நிறைய recombinant type produce ஆயிருக்கு அப்படின்னா the genes are tightly linked அப்படின்றது it's a wrong statement. Okay, so இப்பதான் சொன்ன tightly linked gene இருந்தா parental type தான் recombinant type விட அதிகமா produce ஆகும்னு பார்த்தோம். So the option D, the genes are tightly linked is the incorrect statement among those the options given. Okay, students, this is about the NEET previous year questions from inheritance of two genes. Students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and inheritance of one gene ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டினே நான் previous year questions வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.